10வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்ப எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுது, எஸ்ரா கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகராகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால், அப்ப எஸ்ராவை குறித்து வேதம் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துதுன்னா, அவன் வேதத்தை பகுத்து போதிப்பதிலே தலை சிறந்தவனாக இருந்தான். பகுத்து போதிப்பதிலே தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினவனாக இருந்தான். அவன் வேதத்தை குறித்து பக்குவப்படுத்துகிறவனாக இருந்தான். ஆனால் அவன் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எஸ்ரா எப்படி ஜெபித்தான் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதன்படி நம்ம ஜெபிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். வாசிப்போம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்திலே தாழ விழுந்து கிடந்தான். அப்ப எஸ்ரா ஒரு வேத பாரகன் மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஜெப வீரனாக இருந்திருக்கிறான். அவர் எப்படி ஜெபித்தார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிய முடியும். அப்ப இப்படி விண்ணப்பம் பண்ணி எப்படி விண்ணப்பம் பண்ணினான்? இந்த விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரித்தார் என்பதற்கு வேதத்திலே ஆதாரமும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி விண்ணப்பம் பண்ணினான் வாசிப்போம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில். அப்ப இப்படி ஜெபிக்க நினைத்த எஸ்ராவுடைய வாழ்க்கையிலே சமுதாயத்தில் தேசத்தில் நடந்த காரியங்களை ஒன்று ஒன்றாக விளக்கி கூறுகிறார். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த வித்து தேசங்களெங்கும் கலந்து போய் பாவ வித்தாய் மாறினது. என்ன வித்தாய் மாறினது? பரிசுத்த வித்து. யாரு பரிசுத்த வித்துனால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பரிசுத்த வித்து அந்நியரோடு தங்களை இணைத்து கொண்டதினால் பரிசுத்த வித்து அநியாயத்தின் வித்தாக மாறி போனது. இவைகளை தன் கண்ணார கண்ட பிறகு எஸ்ரா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி ஜெபிக்காருங்கிற பாருங்க. முதலாவது காரியம் வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிப்போம். இந்த வர்த்தமானங்களை, அதாவது இந்த காரியங்களை எல்லாம் எஸ்ரா தன் காதுகளிலே கேட்ட பொழுது முதலாவது செய்த காரியம் வாசிப்போம். தன் வஸ்திரங்களையும் சால்வையும் என் தலையிலும் என் தாடியும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தான். முதலாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எஸ்ரா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகிறான். அப்ப தேசத்தில் நடக்கிற அநியாயத்தை நீங்களும் நானும் பார்க்கும்போது நாம் சந்தோஷப்படக்கூடாது. நாம்
சந்தோஷப்படக்கூடாது. எஸ்ரா வேதத்தில் தேறின மனுஷனா இருந்தான். ஆனால் இந்த வர்த்தமானங்களை எல்லாம் தன் செவிகளிலே கேட்ட பிறகு தன் வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறான். வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறதற்கு என்ன அடையாளம் என்றால், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் ஒன்றுமே இல்லை. தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகின்ற அனுபவம் எஸ்ராக்குள் வந்தது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் தன் தாடி மயிரையும் தலையில் இருக்கிற மயிரை எல்லாம் பிடுங்கி கொள்ளுகிறான். எந்த வேதனை பாருங்க! நம்ம தலையிலேருந்து ஒரு மிடிய பிடுங்கினா எந்த வேதனை இருக்கும், ஆனால் தாடியும் சேர்த்து பிடுங்கி கொள்ளுகிறான். அப்ப இந்த வேதனையை எஸ்ராவால் தாங்கி கொள்ள முடியல. தன்னுடைய தலையில் இருக்கிற மிடியை ஒன்று ஒன்றா பிச்சை எடுக்கிறான். ஒன்று ஒன்றா பிச்சை எடுத்து அதிலிருந்து ரத்தம் சொட்டி அப்படியே கண்கள் உடம்பு ஃபுல்லாக வந்திருக்கும். தலையில் மடியை மாத்திரமில்ல, தாடியில் இருக்கிற மயிரை பிடுங்கி கொள்ளுகிறான். அவன் முகம் பார்க்க எவ்வளவு அந்த கேடு அடைந்திருக்கும். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் முகம் அந்த கேடு அடைந்தது, அவ்வளவு அடிகள் அவருக்கு அடிக்கப்பட்டதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த வர்த்தமானங்களை எல்லாம் எஸ்ரா தன் இருதயத்திலே கேட்ட பிறகு அவனால் சும்மா இருக்க முடியல. இந்த வேதனை எப்படி என்னால் தாங்கிக் கொள்ள முடியலையே, பரிசுத்த வித்து அநியாயத்தின் வித்தாக மாறி போயிருச்சே, தேசத்தின் அதிகாரிகள் எல்லாம் இதற்கு ஒன்றாக இணைந்து விட்டார்களே என்று சொல்லி கலங்கி தவித்த அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன் தலையில் உள்ள மயிரையும் தாடியில் உள்ள மயிரையும் பிச்சு எடுத்துக்கிறான். இது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். ஷேவ் பண்ணும்போது சின்ன பிளேடு காயம் பட்டுச்சுன்னா அதுலேருந்து ரத்தம் வரும்போது அந்த எரிச்சலை நம்மளால் தாங்க முடியல. கையில் ஒரு முள்ளு குத்திட்டு அந்த முள்ளு குத்தின இடத்துலேருந்து முள்ளை பிடுங்கும் போது வருகிற வழியை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியல. ஆனால் வேதபாரகராகிய எஸ்தரா ஜனங்களுடைய பாவத்திற்காக தன்னுடைய தலையில் ஒவ்வொரு முடியும் பிடுங்கி 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 ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் இவ்வளவு வேதனைகள் ஜனங்க கொடுத்துட்டாங்க, இவ்வளவு வேதனைகள் ஜனங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தலையில் உள்ள மயிரெல்லாம் பிடுங்கி வேதத்தில் சொல்றது திகைச்சு உட்கார்ந்தான். அவனால் ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த காரியங்களை கேட்ட அவனுடைய காதுகள் மந்தாடையில அந்த காதுகள் அவனை தட்டி எழுப்பும் போது வேதம் சொல்கிறது திகைத்து போனான். என்னால முடியல ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே சொல்லி வேதனை அடைந்த அவன் திகைத்தவனை ஒண்ணுமே செய்ய முடியல. அவனால தலையிலிருந்து கண்கள், தலையிலிருந்து தாடியிலிருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. சட்டை கிழிஞ்சு போயிருச்சு. ரத்தம் சொட்ட 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 வேதம் சொல்லுகிறது திகைத்து போய் ஒண்ணுமே செய்ய முடியாதவனாய் தரையிலே உட்கார்ந்தான். அப்ப இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிற தீமையான காரியத்தை பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த காரியத்தை பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஏதாவது ஒரு நிமிஷம் கண்ணீர் விட்டுருக்கோமா? குடிக்கிறவனை பார்க்குறோம், விக்கிரகாரம் செய்கிறவனை பார்க்குறோம், ஊதாரியாக இருக்கிறவனை பார்க்குறோம், அன்சு போடுறவனை பார்க்குறோம், பான்பராக் போடுறவனை பார்க்குறோம். அவங்களுக்கு முன்பதாக நம்ம என்னத்தை செய்கிறோம்? ஆனால் வேத பாரகனாகிய எஸ்ரா தன் தலைவருடைய எல்லா முடியும் பிடிங்கி எடுத்துட்டான். மொட்டை அடித்தவனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கருத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அது மாத்திரமல்ல, 6வது வசனம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் துக்கத்தோடே இருந்தான். காலையில துவங்கின எஸ்ரா மாலை வரைக்கும் துக்கத்தோட இருந்திருக்கிறான். என்ன காரணம்? பரிசுத்த வித்து அநியாயமா மாறிடுச்சு. பரிசுத்த ஜனங்கள், தேவனை பின்பற்ற வேண்டிய ஜனங்கள் பாவிகளாய் தங்களை மாற்றி கொண்டார்களே என சொல்லி யோசித்து யோசித்து காலை துவங்கி மாலை வரைக்கும் ஆலயத்தில் உட்கார்ந்து கிடக்கிறான். எப்படி உட்கார்ந்து கிடக்கிறான்? துக்கத்தோட, கண்ணீரோட, வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. வாசிப்போம், 5வது வசனத்தை வாசிப்போம்.
என் தேவனே, நான் என் உள்ளத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுத்து வெட்டி கலந்துகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று. அடுத்தது என்ன பண்றாரு பாருங்க, எஸ்ரா முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல கதறாரு. முழங்கால் படியிட்டு கதறாரு, ஐயோ ஜனங்கள் இவ்வளவு அக்கிரமங்கள் செய்கிறார்களே, என் ஜனங்கள் உலக பிரகாரமாக வாழ்கிறார்களே, கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டும் தங்களைத்தானே மாயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, சபைக்குள்ளாக ஒரு வாழ்க்கை, சபையை விட்டு போனவுடனே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி காலை முதல் மாலை வரைக்கும் துக்கத்தோட முழங்கால் படியிட்டு இருந்தான். எவ்வளவு வேதனை அவனுக்கு இருந்திருக்கும் பாருங்க. நம்முடைய பிள்ளை பசின்னு அழுகும் போது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை காட்டிலும் ஜனங்கள் அழுகிறதை ஆண்டவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். ஐயோ என் ஜனங்கள் இவ்வளவு அநியாயம் செய்கிறார்களே, கதறுகிற தேவனுடைய சத்தம் காதுகளில் கேட்கும். அது காலையிலிருந்து மாலை வரைக்கும் எஸ்ரா செய்த ஒரே ஒரு காரியம், துக்கத்தோட 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 முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். அவனுடைய வேதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஜனங்களுடைய பாவத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்து சொல்லப்பட தன் கைகளை விரித்து, ஆண்டவரே நீர் ஏதாகலும் என் ஜனங்களுக்கு செய்ய வேண்டும் சொல்லி தன் 2 கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தான், மன்றாட ஆரம்பித்தான். அவனுக்கு எல்லாமே இருந்தது. வேத பாரகர் என்றால் தேவன் தான் எல்லாம் அவனுக்கு கொடுப்பார். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட எஸ்ரா, சுகபோகமான வாழ்க்கை வாழ வேண்டிய எஸ்ரா ஜனங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறான், ஜனங்களுக்காக வேதனை அடைகிறான். காலை துவங்கி மாலை வரைக்கும் முழங்கால் படிட்டு தன்னுடைய பரிசுத்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துகிறான். உயர்த்திய ஜனங்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி புலம்புகிறான். புலம்புகிற சத்தம் பரலோகத்தை எட்டினது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எட்டினது மாத்திரமல்ல, அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தாழ விழுந்து கிடந்தான், தாழ விழுந்து கிடந்தான், முகம் குப்புற விழுந்து விண்ணப்பம் பண்ணி அழுது மன்றாடி தேவ சமூகத்தில் கிடக்கிறான். 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமே. அடுத்தது எஸ்ரா எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, வாசிப்போம் பாருங்க. இவ்வளவு காரியத்தை கேட்ட பிறகு விண்ணப்பம் செய்கிறான். ஐயோ என் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், தேவனுடைய வித்து, பரிசுத்த வித்து பாவமான வித்தாக மாறி போனது என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி அறிக்கை இடுகிறான். ஒவ்வொரு காரியமாக அறிக்கை இடுகிறான். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் ஜெபிக்கிறான், நாங்களும் என் ஜனங்களும் பாவம் செய்தோம், தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடந்தோம் என்று சொல்லி தானியேல் விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அடுத்தது எஸ்ரா எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 10வது வசனத்தை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். விண்ணப்பம் பண்ணி பாருங்க, காலை துவங்கி மாலை வரைக்கும் விண்ணப்பம் செய்த அவன் தாழ விழுந்து தன்னுடைய முகம் பூமியிலே படும்படியாக தாழ விழுந்து கண்ணீர் விட்டான். இன்றைக்கு நம்ம தத்தனூர்ல, போந்தூர்ல, களத்தாஞ்சேரியில ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? இப்படிப்பட்ட நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவைகளை கேட்ட நாம் எஸ்ராவை போல ஜெபிக்கணுமா இல்லை? ஆனால் அநேக நேரங்களில் யாரோ ஜெபிக்கட்டும், எனக்கு என்ன கவலை, ஜனங்க கெட்டு குட்டி சவரா போகட்டும்னு யோசிக்கிற மனிதர்களாகத்தான் நாங்கள் இருக்குமே தவிர, ஆனால் எஸ்ராவை போல தன் தலையில் உள்ள முடியெல்லாம் பிச்சு எடுத்துக்கிட்டு, தன் தாடியில் உள்ள மயிரெல்லாம் பிடுங்கி எடுத்துக்கொண்டு, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, துக்கத்தோட வேதனையோட துன்பத்தோட விண்ணப்பம் செய்த எஸ்ராவின் விண்ணப்பத்தை போல உங்களுடைய என்னுடைய விண்ணப்பத்தை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. 10ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் ஆகிய மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு
பாருங்க, ஒரு ஆசாரியன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தபோது ஜனங்கள் தார தாரையாய் வந்து தேவ சமூகத்தில் அழுதார்கள். இன்னைக்கு கண்ணீர் சிந்த வேண்டிய நான் அமைதியா இருப்பேன். கண்ணீர் சிந்துவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால் ஜனங்கள் நரகத்தை நோக்கி போயிடுவாங்க. அப்படியே எல்லாம் முழங்கால் படையிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். பரிசுத்த வித்து இமையான வித்தாய் மாறிற்று. இன்னைக்கு எல்லா பக்கம் திரும்பினாலும் பாவமா தான் இருக்கு. வேத பாரகனாகிய எஸ்ரா, தன் இருதயத்தை பக்குவப்படுத்தின எஸ்ரா ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறான், ஜனங்களுக்காக உபத்திரப்படுகிறான், ஜனங்களுக்காக தன்னை தானே ஒடுக்கி கொள்ளுகிறான். நம்மளால தலையில ஒரு பிடுங்கி எடுக்க முடியாது. ஆனா இந்த பரிசுத்த வித்து அநியாயத்தின் வித்தாக மாறுதேன்னு தெரிஞ்ச பிறகு தன் தலையில் உள்ள முடி எல்லாத்தையும் பிடிக்க எடுத்தான். ரத்தம் தலையிலிருந்து கால் வரைக்கும் எஸ்ராவுடைய முகத்துல, கையில, காலில சொட்டு இருக்கும். ஆனா எஸ்ரா அதை பொருட்படுத்தல. ஐயோ, என் ஜனங்கள் இப்படி கேவலமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொல்லி புலம்பி புலம்பி காலை துவங்கி மாலை வரைக்கும், அந்திபலி செலுத்தும் நேரம் வரைக்கும் துக்கத்தோடே விழுந்து கிடந்தான். பரிசுத்த கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி புலம்பின எஸ்ராவின் ஜெபத்தை போல இன்னைக்கு என் ஜெபம் மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு என் ஜெபம் அப்படி மாறணும்னு எதிர்பார்க்கிறாரு. நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எல்லாம் குடித்து வெறித்து கொண்டு பொன் கொடுத்த பெண் எடுத்தோ சுகமோகமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் நோவா குடும்பம் மட்டும் கர்த்தரை சேவித்தது. உங்களை ஒருத்தர் ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்துக்காரு தெரியுமா? அந்த நோவாவாக நீங்க மாறணும்ன்றதுக்காக உங்களை எடுத்திருக்காரு. அந்த எஸ்ராவா நீங்க மாறணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை பெயர் குறிச்சு கொண்டு வந்து சர்ச்சில் வச்சிருக்கிறாரு. எல்லாரும் போல வாழ முடியும், எல்லாரும் போல சந்தோஷமா இருக்க முடியும், வீட்டில் உட்காந்து சீரியலை பார்க்க முடியும். அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏன் உங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? என் ஜனங்களுக்காக கண்ணீர் விடுகிற எஸ்ராவை போல நான் மாறணும். என் ஜனங்களுக்காக தன் மயிரை பிடுங்கி கொண்ட எஸ்ராவை போல நீங்களும் நானும் மாறணும்ன்றதுக்காக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். 120 வருஷம் 120 வருஷம் நோவா என்கிற மனிதர் வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தான். ஜனங்கள் கேட்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம சொல்றதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம சத்தத்துக்கு யாரும் செவி கொடுக்க மாட்டேன்றாங்க. இதை நன்றாய் அறிந்த எஸ்ரா, ஜனங்க மாறணும்னா ஆசாரியனாகிய நான் மாறணும்னு சொல்லி தன் கண்ணீரோடு தேவ சமூகத்தை தேடினான். கருமையானவர்களே, இயேசு விரும்புகிற அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஜெபித்திருக்கிறோமா? கடைசியா நம்ம பிரச்சனைக்காக கண்ணீர் வந்தது, கடைசி நம்முடைய பிரச்சனைக்காக, குடும்ப பிரச்சனைக்காக கண்ணீர் வந்தது, ஆத்துமாக்களுக்காக, பாவத்துக்காக கண்ணீர் விடுகிற எஸ்ராவாக நீங்களும் நானும் மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருமானால் அது அழிந்து போகிற ஆத்துமாவுக்காகத்தான் இருக்கணும். எஸ்ராவை போல ஆண்டவரை பார்த்து சொல்லாமா? கரங்களை உயர்த்தி என் ஜெபம் அப்படி மாறட்டும் ஆண்டவரே, என் ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமா மாறட்டும் ஆண்டவரே.
ஆசாரியன் அழுது புலம்பி ஜெபித்த போது திரளான ஜனங்கள் வந்து தேவனுடைய ஆலயத்தில் அழ ஆரம்பித்தார்கள். தேவனுடைய ஜனங்களுடைய இருதயம் திருப்பப்பட்டதற்கு காரணம் ஒரே ஒரு எஸ்ரா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபமோ, என் ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் மன்னிப்பு வரணும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும், என் ஜெபமோ அப்படிப்பட்ட ஜெபமா மாறட்டும். ஆண்டவரே தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்ட தேவ மனிதன், தன் இருதயத்தை வேதத்தால் நிரப்பின மனுஷன் கண்ணீரோடு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறீங்களா? என் ஜெபமும் அப்படி மாறட்டும். ஆண்டவரே என் ஜெபமும் அப்படி மாறட்டும். ஆண்டவரே இந்த எஸ்ராவை போல என் ஜெபமும் மாறட்டும். ஆண்டவரே எஸ்ரா கண்ணீர் விட்டு அழுத பிறகு திரளான ஜனங்கள் சபையிலே வந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதாங்க. இன்னைக்கு நான் கண்ணீர் விட்டு ஜெபிப்பேனானா திரளான ஜனங்களை கர்த்தரே கொண்டு வருவார். ஆனா என் கண்ணீர் என் கூட யாரும் பேச மாட்டேன்றாங்க, என்னை யாரும் விசாரிக்க மாட்டேன்றாங்க. எனக்கு அன்பு கிடைக்கலன்றதுக்காக வருகிற கண்ணீர் தான் அதிகமா இருக்கே தவிர எனக்கு நரகத்தை நோக்கி ஓடுறாங்க, எனக்கு கண்ணீர் இல்லையே. ஒரே ஒரு ஆண்டவரை பார்த்து இருதயத்து மேல கை வச்சு, ஆண்டவரே என் ஜெபமும் இப்படிப்பட்ட ஜெபமா மாறட்டும். ஆண்டவரே ஆண்டவரே என் ஜெபமும் இப்படிப்பட்ட ஜெபமா மாறட்டும். ஆண்டவரே நான் இருக்கிற தத்தனூர், நான் இருக்கிற போத்தூர், நான் இருக்கிற வளர்த்தாச்சேரி ஜனங்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என் கண்ணீர் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே எனக்காக உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே என் ஜெபம் எஸ்ராவின் ஜெபத்தை போல மாறுமானா என் ஜெபத்துக்கு நிச்சயமா ஆண்டவர் பதில் கொடுப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், அவர் அக்கினியாய் இறங்கிடுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் கேட்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் செவி கொடுப்பார், அவர் அக்கினியாய் இறங்குவாரானால் திரளான ஜனங்களுடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு நேராய் திருப்பப்படும். ஆண்டவரை பார்த்து கேட்ப கடைசி ஒரே ஒரு முறையா, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, அன்றைய வேதத்தில் தேறினவனாகிய எஸ்ரா இருந்தாலும் அன்றைய தேசத்தில் நடக்கிற பாவத்திற்காக ஆண்டவர் தன் சரீரத்தில் எல்லா இடத்திலையும் உபத்திரவத்தை அனுபவித்த ஒரு மனுஷனாக எஸ்ரா ஆண்டவரை மாறலாக. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இருக்கிற பகுதிக்கு, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இடங்களுக்கு கண்ணீர் சிந்த வேண்டிய நாங்கள் மறந்து போயிட்டு ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் தயவாய் மன்னித்து
எங்களின் ஜெபமும் எஸ்ராவின் ஜெபத்தை போல மாறுவதாக. எங்களின் ஜெபமும் எஸ்ராவின் ஜெபத்தை போல மாறுவதாக. எங்கள் ஜெபமும் எஸ்ராவின் ஜெபத்தை போல மாறுவதாக. அவன் ஜெபித்து முடித்த பிறகு திரளான ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டது போல எங்கள் ஜெபம், எங்கள் கண்ணீர், எங்கள் முழங்கால்கள், எங்கள் ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியத்தினாலும் திரளான ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்படுவதற்கு எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கொண்டு நீர் எதை செய்ய நினைக்கிறீரோ அதை நீரே செய்வதற்கு எங்களை முழுசா ஒப்பு கொடுக்கிறோம். நீரே கர்த்தரை பயன்படுத்தும். நாங்கள் இருக்கிற பகுதிக்கு நாங்கள் உப்பாக, வெளிச்சமாக, கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தின் வாசனையை கொடுக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கை மாறுபடி ஜெபிக்கிறோம். எங்களை இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமையடையும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே.